ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சோப்போட ஒன் சைட் லவ் ஆஃப் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ ஃபுல்லாக பிஎல், அதனால் பிஎல் பிடிக்காதவங்களாம் அப்படியே ஓடி போயிடுங்க. அப்புறம் இந்த ஸ்டோரிக்கும் பிடிஎஸோட ரியல் லைஃபுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது ஃபுல்லாக ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சு போனால் ஜேகே வந்து ஜிமினை ஹக் பண்ணி ரொம்பவே ஜிமினை நினச்சி கவலைப்பட்டுருப்பார். ஜிமின் செம்மையாக ஷாக் ஆகிருப்பார். அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி, வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இப்படி ஜேகே செம்மையாக கவலைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஜிமின் செம்ம ஷாக்லேருந்து வெளியே வரல. அப்படியே ஷாக்காக நின்றுட்டு இருக்கே. உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஜிமின் ஆனால் பேயறிஞ்ச மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஜேகேக்கு அப்புறம் தான் புரியுது. அப்படியே தள்ளி வந்துட்டு ஐம் சாரி, நான் வேணும்னு இப்படி பண்ணலை, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல ஜிமின் வச்ச கண் எடுக்காமல் ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. ஜேகே வந்து ஜிமின் ஆன்சர் பண்ணாததை புரிஞ்சுக்கிட்டு, புரியுது, உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, இப்போ மேலே கவலைப்படவும் எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே டல்லாக ஜிமின் ஒரே வார்த்தை தான் கேட்குறாரு. காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு கேட்க இங்கே ஜேகே செம்மையாக ஷாக் ஆகுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்ட. அடுத்த சீனே 2 பேரும் காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் காஃபி குடிச்சிட்ருக்க ஜேகே ஜிமினையும் வச்சு கிடக்காம பார்த்துட்ருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக டீ குடிச்சிக்கிட்டே அப்படியே வைக்கப்பட்டுட்ருக்காரு. ஆனால் நம்ம ஜேகே பையா கண் எடுக்கிற மாதிரி தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. ஜிமின் டீ கப்பு கீழே வச்சுட்டு எவ்வளோ நேரம் அப்படியே பார்த்துட்ருக்க போகிற அப்படின்னு கேட்க ஜேகே அப்புறம் தான் கான்ஷியஸுக்கே வராரு. அது குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி எடுத்து குடிக்க ஜிமின் சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, ஓகே, இப்போ உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன தெரியணும் உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஜேகே வந்து என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஒன்றும் இல்லை எங்கே போயிருந்தேன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் வந்து நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன், தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, ஓகே, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக் எடுத்துகிட்டு கிளம்ப. கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்ருக்க ஜிமின் அப்படியே திரும்பி ஜேகே பார்த்து சிரிச்சுக்கிட்டே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே கேட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஜேகே வேகமாக பில்லெல்லாம் கட்டிட்டு நில்லுடா, நீ என்ன சொல்லன்னு கேட்கல, ஒரு நிமிஷம் நின்று சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல ஜிமின் வேகமாக அங்கே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஜிமினோட ஆஃபீஸும் வர ஜேகே உள்ளே பார்க்க ட்ரை பண்ணேன். செக்யூரிட்டி பிடிச்சதாரு. எங்கேப்பா நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது வந்து அண்ணனை ஒரு நிமிஷம் விட்டுருங்களேன், நான் ஒரே வார்த்தை மட்டும் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட. இங்கே ஜேகே பார்க்கவே ஒரே சிப்போ. செக்யூரிட்டி வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ கிளம்ப, ஒன்லே வேலையில் இருக்கவங்க மட்டும் தான் வரணும், ஒன்றும் ஐடியா காட்டு, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல இங்கே ஜேகே செக்யூரிட்டியோட கணத்தை பிடிச்சி கணத்துல கிஸ் பண்ணிட்டு ஜிமினை பார்த்து சிரிக்கிறாரு. எங்கள் ஜிமின் தலையாட்டி சிரிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. செக்யூரிட்டி வந்துட்டு என்னடா பண்ணுறாரு சொல்லிட்டு கேட்க ஐயோ ஐ லவ் யூ, இன்னைக்கு ரொம்பவே நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்ப செக்யூரிட்டி ஜேகே போகிறத பார்த்துட்டு ஐயோ இது சரியான அறப்பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜேஹோப்பையும் சுகாவையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஸ்கூலில் இருக்க கேனியனுக்கு தான் போகிறாங்க. ஜேஹோப் வந்து இல்லைடா வேணாம் அப்படின்னு சொல்ல நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் வலு கட்டாயமா ஜேஹோப்பை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேஹோப் வந்து இல்லைடா வேணாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்ல சுகா வந்து அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போய் சாப்பாடும் வாங்கி கொடுக்க ஜே வந்து நான் பே பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. சுகா வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஜே வந்து இல்லைடா நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சுகா வந்து இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ உன்னோட லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்கு நான் பே பண்ணால் என்ன ஆகிடப்போது, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜேயப்பா அப்படியே அமைதியாகிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜெயப் வந்து உன்னோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சுகா சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லி தலையாடிக்கிட்டு இருக்காரு. அவரோட உதட்டில் சாப்பாடு இருக்கு. ஜெயப் வந்து உன்னோட உதட்டில் அப்படின்னு சொல்ல என்னோட உதட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடவிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறாரு, எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தடவிட்டு இருக்க இது நானே தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் கையை கொண்டு வந்து சுகாவோட லிப்ஸில் கையை வைக்க அப்படியே வச்ச கண் எடுக்காமல் 2 பேரும் ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கிறாங்க. உன் விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பனம் கண்டேன், உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். இப்படி ஜெஹோப் வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா. சுகா வந்து ஜெஹோப் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்டேன். ஜெஹோப் அப்புறம் தான் கான்ஷியஸ்க்கே வரதா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திருப்பி வைக்க போட்டு சிரிச்சிட்ருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் வேலையை விட்டு வெளியே வர நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி ஜேகே ஜிமினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேவை பார்த்தோன்னே ஜிமின் அங்கேருந்து திருச்சி வர ட்ரை பண்ணேன், ஆனால் ஜேகே பிடிச்சதாரு. நீ காலைல என்ன சொன்ன,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. என்ன சொன்னேன் அதான் கேட்குறேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, அதான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னல, பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து டியூப்லைட் பிடிக்காமலையா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜேகே சிரிச்சுக்கிட்டு அப்போது நான் உன்கிட்ட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறாரு. ஹக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜேகே வந்து அப்போது கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜிமின் அப்படி முறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இப்போதைக்கு ஹக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படி ஒரு வழியாக நம்ம ஜிமினும் ஜேகேவும் செய்கிறா. அப்படியே அடுத்த சீனே நம்ம ஜிமின் நடந்து வந்துட்டுருக்காரு. பக்கத்துலேயே ஜேகே வராது. ஜேகே கையிலலாம் நிறையா புக்ஸு, அப்புறம் ஜிமினோட பேக்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு, பாய் ஃப்ரெண்டை நான் ஃபஸ்ட் நாளே இப்படி வேலை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வரேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஜேகே வந்து வேறு ஒன்றும் இல்லைடா, வேணா உடனே தூக்கிட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீ இதை மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லாரு. ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சேர ஜிமினும் பஸ்ஸில் உட்காராரு. ஜேகே அவரோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேகமாக போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஜிமின்ட்ட கொடுக்குறாரு. வேணுமாடா, வேணா வாங்கிட்டு வரட்டுமா, சாப்பாடுனா வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமின் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து இல்லைடா, உனக்கு அதுக்குள்ளே பசிச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் வேணா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல, வேண்டாம்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா, பஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து ஜேகே இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். இங்கே வான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, ஜேகேவும் கிட்ட வர இன்னும் கொஞ்சம் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வேகமாக ஜேகேவோட கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. ஜேகே செம்மையாக ஷாக் ஆகிடுறாரு. ஜேகே ஷாக்காக பார்க்க, சரி கிளம்பு பஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜேகே வந்து டிடி இன்னொரே வாட்டி அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தள்ள டிடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ப்ராமிஸாக இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து தள்ளி விட ஜேகேவும் கீழே இறங்கி போகிறாரு. ஜிமினுக்கு அப்படியே டாட்டா காட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப, ஜிமின் இங்கே சிரிச்சுக்கிட்டே பஸ்ஸில் வராரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜிமின் வீட்டுக்கு வர ஜியோ பார்த்த உடனே என்ன கணத்தில் அப்படின்னு கேட்க, கணத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கணத்தெல்லாம் தொடச்சிட்ருக்க. ஜியோ சிரிச்சுக்கிட்டே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன டீஸ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. டீஸ்லாம் பண்ணல, உண்மையாலுமே தெரியுது, உன் முகத்தில் ஏதோ ஒரு பொலிவு தெரியுது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஃப் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை விட இன்றைக்கி என்ன சீக்கிரமாக வந்துட்டே இருக்க, என்ன ஒர்க்கு சீக்கிரமாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிஎஃப் வந்து நான் எப்பயும் வர டைம் தான், நீ அப்படியே பேச்ச மாற்றாத, சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சு அப்போ ஹோம்ஒர்க்கை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. என்னமோ சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஃப் சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜேஹோப்பு சுகாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுகா இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல. ஜேஹோப்போட முகமே டல் ஆகுது. என்னாச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல அப்படி சொல்லிட்டு டல்லாக அவரோட கிளாஸ் அட்டன் பண்ண போயிடறாரு. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சேடாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சு சோகம் உட்காந்துட்ருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் நிமிர்ந்து பார்த்தா நம்ம சுகா நிற்கிறாரு. ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுகா சிரிச்சுக்கிட்டே என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜெயோப் வந்து நான் என்ன கேட்டால் நீ என்னடா கேட்குற, உன்னோட யூனிஃபார்ம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. சுகா வந்து ஏன் என்னோட பிறந்தநாள் அதுமா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் ஜெயோப் ஒரு விஷயமே தெரியுது, இன்றைக்கி சுகாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஜெயோப் செம்ம சர்ப்ரைஸாக இன்றைக்கி உன்னோட பர்த்டேவாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சிரிச்சுட்டே சொல்கிறாரு. ஜெயோப்பா ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணேன். சுகா வந்து விஷ் பண்ணால் மட்டும் போதாது, இன்றைக்கி நீ என்னோடய வீட்டுக்கு வரணும், இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காரு டேடி, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்ல. ஜெயோப் ரொம்பவே தயங்குறாரு. இல்லை அங்கே பெரிய ஆளுங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்ல. சுகா வந்து நீ அதெல்லாம் எடுத்துக்காத, நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன், எனக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயோப்பும் மறுக்க முடியாமல் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. சுகா வந்து சரி ஓகே என்னோட டிரைவர் ஒன்று 5 o'clock வந்து பிக்கப் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சுகா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஜிமினோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஜிமின் ஆஃபீஸில் இந்த ரெஸ்ட் ரூம்லாம் போவாங்களே, அந்த சைடு ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அந்த இடத்தாண்ட நம்ம ஜிமினும் ஜேகேவும் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே ஜிமின் அப்படியே செவத்தில் தள்ளி லாக் பண்ணி வச்சுருக்கா. விட்றா நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணுமா, அதெல்லாம் வேறு வழி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன், அதை விட்டு நேற்று என்ன சொன்னேன், எனக்கு கிஸ் தரேன்னு சொல்லலை, அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஜிமின் வந்து ஜேகேவோட ஷர்ட் பட்டனை அப்படியே தடவிக்கிட்டே கிஸ் தானே வேணும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணேன். ஜேகே வந்து இதெல்லாம் முடியாது, லிப்ஸில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஜிமின் ஜேகேவோட ஷர்ட் பட்டனை தடவிக்கிட்டே ஓ சாருக்கு லிப்ஸில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு எப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜிமினோட கொலிக் வந்துடுறாரு.
டீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் திரும்பி பார்த்து வந்துட்டானுங்களா, நான் அப்போவே சொன்னேன்லடா யாராவது வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட சொல்ல, எனக்கு எப்படி தெரியும் இப்படிப்பட்ட மாங்காய் மடையெல்லாம் வந்து தடுப்பான்னு சொல்லிட்டு எது மாங்காய் மடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஏன் அவனுக்கு வேறு நேரம் கிளம்பி தெரியாதா, நானே இப்போ தான் எப்படியோ அவனை உஷார் பண்ணி ஒரு கிசு வரைக்கும் கொண்டு வந்தேன், அதை கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்க. ஜிமின் வந்து எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரை தட்டி விட்டு அங்கேருந்து போக, ஐயோ எல்லாம் முன்னால் தானே அப்படின்னு சொல்லிட்டேன். ஜெயிக்கிட்ட வந்து அந்த கொலிக்கு மண்டியில் நல்லா கொட்டிட்டு, ஐயோ உனக்குலாம் கடைசி வரைக்கும் பாய் ஃப்ரெண்டும் கிடைக்காது கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்காது, கடைசி வரைக்கும் நீலாம் தனி கட்டியாக தான் கிடக்கணும், அவசியம் முத்தம் வாங்கலான்னு வந்தேன், எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சிவரறிவிச்சு அவர் அங்கேருந்து கிளம்ப. ஏன்டா நாமானு செவரையில் தானே இருந்தேன், தெரியாமல் இந்த பக்கம் வந்து ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலிக்கு புலம்பிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock தான் காட்டுறாங்க. சொன்ன மாதிரி சுகாவோட டிரைவர் வந்து ஜே அப்போ பிக்கப் பண்ணிட்டு போக, அப்படியே நெக்ஸ்ட் சீனே நம்ம சுகாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. சுகாவோட வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போய் நம்ம ஜேவை பார்த்துட்ருக்க டிரைவர் வந்து உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, அங்கே இருக்க எல்லாருமே நல்லா எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஜே நார்மலாக போட்டுட்ருக்க மாதிரி தான் போட்டுட்ருக்காரு. டிரைவர் வந்து நீங்கள் இங்கே இருங்க சார், நான் போய் சுகா சாரை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கூப்பிட போயிட்டேன். அங்கே இருக்க பெரிய பெரிய ஆளுங்களாம் பேச தான் காட்டுறாங்க. இது மாதிரி பையன்லாம் யார் கூப்பிட்டாங்க, இந்த பணக்கார பசங்களாம் ஏன் தான் இப்படி மாரி இருக்க ஆளுங்கெல்லாம் பழகுறாங்களோ தெரியல, இவங்களாம் பயங்கரமாக ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காசிப்லாம் பேசிகிட்டு இருக்க. ஜோப் கிட்டலாம் கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கேன். அந்த இடத்துக்கு சுகா வராரு. சுகா ஜேவை பார்த்த உடனே சிரிச்சுட்டே வந்துட்டு, ரொம்ப சந்தோஷம் தான் நீ வந்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜேவோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேவோடய சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரோஸ் வச்சுருக்காரு. அது கூட ஒரு க்ரீட்டிங் கார்டு வச்சு நம்ம சுகாட்ட கொடுக்க, சுகா அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாரு. ஜேவ் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சுகா வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்லேயே வாங்க. ஜேவ் வந்து எனக்கு புரியுதுடா, இது மற்ற கிஃப்ட்டு மாதிரி எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, சுகா வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அதை வாங்கிக்கிறாரு. சுகாவோட அப்பா கூப்பிட்டுட்டு சீக்கிரம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேவ் இங்கே ரெடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஜேவப்போ ஓகேன்னு சொல்கிறாரு. அங்கிள் நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஜேவப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, டிரைவர் அங்கிளும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை சொல்லியிருக்கோம் ஓகே சார்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன சுகானே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே இந்த பக்கம் டிரைவர் அங்கிள் வந்து நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா தம்பி, எதாவது கொண்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவ் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெயிட்டர்கிட்ட போயிட்டு இவரை நல்லா கவனிச்சுக்கோங்க, இவர் சுகாவோட ரொம்ப பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு எதாவது குறை வச்சா சுகா சார் நம்மளை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவுக்கு ஃபுட் எடுக்க அவர் கிச்சனுக்குள்ளே போக, இது எல்லாத்தையும் சுகாவோட கசின்ஸ் பார்த்துட்ருக்காங்க. யார் ஞாபகம் இருக்கா, முன்னாடி நம்ம ஜேவுக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே, இவன் இங்கேயும் வந்துட்டான், இவன் இந்த வாட்டி ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின்ஸ் கும்பல்லே ஒரு பெரியவன் இருக்கான், அவன் ஒரு பிளானை சொல்கிறான். அவன் நெக்ஸ்ட் சீனே நம்ம ஜேஹாப்க்கு சாப்பாடு கொண்டு வர நம்ம வெயிட்டரை தான் காட்டுறாங்க. அந்த வெயிட்டரை இந்த கசின்ஸ் 3 பேரும் வந்து தடுக்கிறாங்க. அந்த வெயிட்டர் பயந்து போய் அவங்கள பார்த்துட்ருக்க. அப்படியே அடுத்த சீனே நம்ம ஜேஹாப்புக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வர அந்த பெரிய கசினை தான் காட்டுறாங்க. அவன் கொண்டு வந்து ஜேப்ட்டு கொடுக்க, ஜேவ் பார்த்த உடனே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அவர் பயந்து போய் அப்படி பார்த்துட்ருக்க. அவன் வந்து ரொம்ப அப்படியே அன்பா, என்னை பார்த்து பயப்படாத, நான் அப்பயே தெரிஞ்சிட்டேன், அன்றைக்கி நடந்ததுக்கெல்லாம் சாரி, என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டை நான் தான் நல்லா பார்த்துக்கணும், நான் திரும்பவும் சொல்கிறேன் அன்றைக்கி நடந்ததுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்ல, ஜேவ் வந்து நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை ஜேப்ட்டு கொடுக்க, ஜேஹப்போ அந்த ஃபுட்டை எடுத்து வாயில் வைக்கிறாரு. அப்படி வாயில் வச்ச உடனே அந்த கசின், உனக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா, இப்படி தான் ஃபுட்டை திருடி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அங்கே இருக்க மொத்த பேரும் ஜேஹப்பையும் அந்த கசினையும் பார்க்குறாங்க. இந்த ஒரு மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறேன். எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகே பாய்.